ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அம்மீஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு அட்டகாசமான துவையல். இந்த துவையல் செஞ்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு வாணலில் 200 கிராம் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி தோல் நீக்கி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அது சேர்த்தா இன்னும் அட்டகாசமாக இருக்கும். உங்கள்கிட்ட எந்த எண்ணெய் இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாமே சேர்த்து இந்த மாதிரி பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாமே சேர்த்து இதுவுமே நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. காரத்துக்கு நான் இன்னும் ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் காரத்தை கூட்டிக்கோங்க. இது எனக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்ன்ட்டு நான் சேர்த்துருக்கேங்க. ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கலாங்க. இதையெல்லாம் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணுங்க. அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ சட்னி இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். உப்பு அளவாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது. அதோட ஒரு எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்காங்க. இது எல்லாமே இப்படி நல்லா கிளறிட்டு பாருங்கள். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் ஆஃப் பண்ணிடலாங்க. இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க. இப்போ அதே வாணலில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா, ஒரு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேங்க. கருவேப்பிலை உங்களுக்கு வேணுன்னா சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை சாப்பிடாதவங்களுக்கு இது நம்ம இப்படி சேர்த்துனோம்னா நல்லாயிருக்கும் இல்லைங்களா. அதையும் இந்த மாதிரி வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு முள்ளங்கி சேர்த்துருக்கேங்க. முள்ளங்கியும் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், ஆனால் முள்ளங்கி சேர்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீல வாக்கில் இப்படி ரவுண்டாக கட் பண்ணி அதையுமே வாணலில் பாருங்கள், இந்த ஸ்டேஜ் அளவுக்கு நல்லா ஆயில் கொஞ்சம் விட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கணுங்க. இதையும் ஆற வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லாம் தனித்தனியாக தான் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜாரில் ஆறுனதும் இது எல்லாமே எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி வச்சோம் இல்லைங்களா, வெங்காயம் பூண்டு தக்காளிலாம், அதெல்லாம் பல்ஸில் விட்டு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்தளவுக்கு ரொம்ப நைஸ் ஆகக்கூடாது. குறப்பானதுமே அந்த கொத்தமல்லி இலை புதினா இலை இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே அதுவும் சேர்த்து அதையும் ஒரு 2 இது பண்ணிக்கணுங்க. இப்போ பாருங்கள், அது ரெண்டுமே ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் இருக்கிற அளவுக்கு தண்ணி விட வேண்டாம். தண்ணி அதுவே போதும். கெட்டியாக அரைச்சாதான் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முள்ளங்கி சேர்த்துக்கலாம். முள்ளங்கியும் சேர்த்து அதையுமே முள்ளங்கி ஒரே ஒரு சுற்று தாங்க விடணும். நீங்கள் உப்பு புளி எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 டைம் பல்ஸில் அடிச்சிங்கன்னா ஓகேங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இது ரைஸுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.